வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு காலை வணக்கம். லூக்கா 19வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை நாம் பார்த்தோம் என்றால், சகேயு எனப்பட்ட ஆயக்காரர்களின் தலைவன் ஐசுவரியவான் இயேசுவானவரை சந்தித்த ஒரு நிகழ்ச்சி சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் யார்? இவன் ஒரு ஆயக்காரன். அந்த நாட்களிலே இருந்த ஆயக்காரர்கள் அல்லது வரி வசூலிக்கிறவர்கள் எப்பேற்பட்டவர்கள்? தங்களுடைய சொந்த ஜனங்களிடத்திலிருந்து வரியை வசூலித்து ரோம பேரரசுக்கு கொடுத்து வந்தவர்கள். வரி வசூலிக்கிறேன் என்ற ஒரு போர்வையிலே தாங்கள் விரும்புகிற அளவுக்கு பணத்தை ஈட்டும்படிக்காய் அதிக வரிச்சுமையை தங்களுடைய சொந்த ஜனங்களின் மீது திணித்தவர்கள். அன்றைக்கு ரோம பேரரசு ஆளுகையில் இருந்தபடியால் அவர்களுடைய பிரதிநிதிகளாக இவர்கள் காணப்பட்டனர். எனவே இஸ்ரவேல் ஜனங்கள் இவர்களை வெறுத்தனர். இரண்டாவதாக, இவர்கள் தங்கள் சொந்த ஜனங்களிடத்திலிருந்து பணத்தை அதிகமாய் வசூலித்து ஐஸ்வர்யமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். அதனால் சொந்த ஜனங்களால், இஸ்ரவேலர்களால் வெறுக்கப்பட்டவர்கள். மூன்றாவதாக பார்த்தால், ரோமர்களுக்காக இவர்கள் பணியாற்றினர். புறஜாதியார், விக்கிரக ஆராதனைக்காரருக்கு இவர்கள் பணியாற்றினர் என்று இவர்கள் மீது இஸ்ரவேலருக்கு வெறுப்பு காணப்பட்டது. அப்பேற்பட்ட கூட்டத்தை சார்ந்த ஒருவன், அவர்களுக்கு தலைவனாக விளங்கினவன் இந்த மனிதன் ஏதோ ஒரு உந்துதலினாலே இந்த இடத்திலே ஓடி வருகிறதை பார்க்கிறோம். சகேயுவின் உயரத்துக்கு அவன் காரணம் அல்ல, சகேயுவின் பணிக்கும் அவன் காரணம் அல்ல. ஆனால் அந்த பணியின் மூலமாக அவன் செய்த பெரும் பாதகத்துக்கு அவனே காரணம் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். இங்கேயும் ஒரு மரம் காணப்படுகிறது. இந்த மரத்தை குறித்து நாம் ஆழமாய் சிந்திக்கப் போவதில்லை. ஆனால் இந்த மரம் ஆண்டவராகிய இயேசுவானவரை காண்பதற்கு இந்த மனிதனுக்கு உதவி செய்தது என்பதை மாத்திரம் நாம் நினைவிலே கொள்ளலாம். இவன் ஒரு பெரிய அதிகாரி, ஐஸ்வர்யவான், உயர்ந்த அந்தஸ்து கொண்டவன், சாதாரண ஊர்வலங்களை பார்ப்பதற்காக ஓடிப்போக கூடிய ஒரு மனிதன் அல்ல, மரத்தின் மீது ஏறக்கூடியவனும் அல்ல. சிறுவர்கள் தான் அவ்வாறு செய்வார்கள். ஆனால் இவனுக்குள்ளே இருந்த ஆர்வம், இந்த மனிதர் யார்? ஒருவேளை இயேசுவானவரை பற்றி அவன் கேள்விப்பட்டிருக்கலாம், அவர் செய்த அற்புதங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். என்ன நோக்கத்திற்காக அவர் இங்கே வருகிறார் என்று தெரியாதபடி ஏதோ ஒரு ஆர்வம் உந்தி தள்ள, ஏதோ ஒரு வாஞ்சை அவனுக்குள்ளே ஆழமாய் காணப்பட, இயேசுவானவரை காண்பதற்காக அவன் ஓடி போகிறான். ஓடிப்போய் இந்த மரத்தின் மீது ஏறி அமர்ந்து கொள்கிறான். அவனுடைய எண்ணம் என்ன? நான் எவ்வாறாவது இயேசுவானவரை கண்டுவிட வேண்டும். என்னால் சாதாரணமாக நின்று பார்க்க முடியாது. அவருக்கு தெரியாமல் அவரை பார்த்து விட வேண்டும். அவர் என்ன செய்ய போகிறாரோ என்று சொல்லி அவரை காண்பதற்காக முற்படுகிறான். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவானவர் நடந்து வந்தவர் அந்த மரத்தின் கீழே நின்று மரத்திலே அமர்ந்திருந்தவனை அவர் காண விரும்பி, சகேயுவே, நீ கீழே இறங்கி வா என்று சொல்லி பெயர் சொல்லி அழைக்கிறார். மற்றவர்களுக்கு மறைந்திருந்தவன், மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டவன், மற்றவர்களால் வெறுக்கப்பட்டவன், ஆண்டவராகிய இயேசுவானவர் பெயர் சொல்லி அவனை அழைத்து அவனுடைய வீட்டிலே தங்க விரும்புகிறார். என்ன ஒரு மாற்றம் பாருங்கள். இவன் இயேசுவானவரை காண விரும்பினான். ஆனால் இயேசுவானவர் இவனை கண்டுவிடக் கூடாது என்றும் கூட எண்ணியிருக்கலாம். ஆனால் இயேசுவானவர் இவனை கண்டு இவனை அழைத்து அவனுடைய வீட்டிலே தங்க விரும்புகிறார். ஆண்டவரை காண இவனுக்கு இருந்த ஆர்வம் அவனுடைய வாழ்க்கையை மாற்றி போட்டது. அந்த மரத்திலே எந்த நன்மையும் இல்லை. அந்த நன்மையெல்லாம் இயேசுவானவரிலே தான் காணப்பட்டது. மரத்திலே அமர்ந்திருக்கிறவனை காண மரத்தின் கீழ் நிற்கிறார், பெயர் சொல்லி அழைக்கிறார். அந்த மனிதனின் வாழ்க்கை முழுவதுமாக மாறுகிறது. பெரும் பாதகத்தை செய்தவன், மற்றவர்களுக்கு விரோதமாக காரியங்களை நிகழ்த்தினவன், பாவ உணர்வு அடைந்து இயேசுவானவருடைய வார்த்தை அவனை மாற்றுகிறது. அவனோடு தங்க வேண்டும் என்று அவர் சொன்னபோது சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போகிறான். ஆனால் போகையிலேயே தன்னுடைய பாவத்தை உணர்ந்து பாவத்தை அறிக்கை செய்கிறான். அநியாயத்திற்கு திரும்ப செலுத்த வேண்டும் என்பதை உணர்ந்து அவைகளையெல்லாம் அறிக்கையிட்டு தன்னை மாற்றமடைந்தவனாக அவன் வெளியே காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறானே.
எனக்கு அன்பான ஃபீபா நேயர்களே, இந்த மரம் சகேயுவின் வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வரவில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை மாற்றினார். அதற்கு காரணமாக ஒரு மரம் அமைந்திருக்கிறது. நீங்களும் நானும் ஆண்டவரை கண்டு கொண்டிருக்கிறோமா? மற்றவர்கள் ஆண்டவரை காண்பதற்கு உதவி செய்திருக்கிறோமா? சிந்தித்து செயல்பட தேவன் நமக்கு அருள் புரிவாராக. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.